தமிழ் மொழியை வஞ்சிக்கிறது பாஜக. தமிழ் மொழிக்கு 120 கோடி தான் நிதியுதவி கொடுத்திருக்காங்க. ஆனா செத்து போன மொழியாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு 2400 கோடி நிதியுதவி பண்ணியிருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சின்னதத்தி பால்டாயில் பாபு உதயநிதி ஸ்டாலின் உளறிக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி ஒரு மொழிய செத்து போன மொழின்னு சொல்றதுக்கு அவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இதே மாதிரிதான் சனாதனத்தை தர்மத்தை வேறு எடுப்போனை இந்து மதத்தை இழிவுபடுத்தினான். அதன் தொடர்ச்சியா சமஸ்கிருதத்தை இழிவுபடுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ நான் இன்னொரு விளக்கம் கொடுக்கிறேன். எதற்காக தமிழ் மொழிக்கு 120 கோடி, சமஸ்கிருதத்துக்கு 2400 கோடினா, தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒண்ணு தஞ்சாவூர்ல இருக்கு. அதுக்கு மட்டும்தான் 120 கோடி நிதி உதவி கொடுத்திருக்காங்க. சமஸ்கிருத மொழியோட பல்கலைக்கழகம் இந்தியா முழுக்க 19 யூனிவர்சிட்டி இருக்கு. சவுத் இந்தியா இருக்கக்கூடிய கேரளா, ஆந்திரா, கர்நாடகாலையும் சமஸ்கிருத மொழிக்கான யூனிவர்சிட்டி இருக்கு. அது போக ராஜஸ்தான், ஒரிசா போன்ற மாநிலங்களையும் இருக்கு. அதோட மொத்த எண்ணிக்கை 19. அந்த 19 யூனிவர்சிட்டிக்கும் சேர்த்து 2400 கோடி. தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல இருக்கிற ஒரே யூனிவர்சிட்டிக்கு மட்டும் 120 கோடி. உன்னையும் உங்க அப்பனையும் 2-3 யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டுல திறக்க வேண்டாங்கன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லாட்டி அதர் ஸ்டேட்ல போயிட்டு கேரளாலயோ ராஜஸ்தான்லயோ போய் தமிழ் யூனிவர்சிட்டி திறக்க விடாம தடுக்கிறாங்களா? அப்படி யாருமே பண்ண கிடையாதுல. உங்களை யாரு தமிழ் யூனிவர்சிட்டிய அதிகப்படுத்தாம இருக்க சொன்னது? அதுக்கேத்த மாதிரிதானா நிதி கொடுப்பாங்க. அப்படின்னு சொன்னா இந்த தற்குறிக்கெல்லாம் ஒண்ணும் புரியாது. சரிங்களா? இந்த லட்சணத்துல நாங்க கேம்பிரிட்ஜ்ல போயிட்டு தமிழ் பல்கலைக்கழகம் நொட்ட போறேன்றாங்க. தமிழ்நாட்டிலே அறுக்க முடியல, ஏதோ கேம்பிரிட்ஜ்ல போய் அறுக்கிறானுங்களாமா. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் என்ன தெரியுமா சொன்ன? மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் பாஜக அரசாங்கம் தடுக்க பாக்குதுன்றான். ஏண்டா பைத்தியக்கார், நீ 2011 பாப்புலேஷன் டேட்டா கொடுத்தா எப்படிடா அக்செப்ட் பண்ணிருப்பாங்க? டிபிஆர் படி நீ 2022 பாப்புலேஷன் டேட்டா கொடுத்தாதான்டா உனக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் எப்படி இயங்குதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்டோட நிதி, சென்ட்ரல் கவர்மெண்டோட நிதி, அடுத்து லோன் வாங்குவாங்க. அந்த லோன் எப்படி வாங்குவாங்கன்னா, இவ்வளவு பாப்புலேஷன் இருக்குது, இத்தனை பாப்புலேஷன் மக்கள் இருக்கும் பொழுது இத்தனை பேர் மெட்ரோ பயன்படுத்தும் போது அதுல இருந்து நம்மளுக்கு லாபம் வரும், அதன் மூலியமா லோன் அடைக்க முடியும். அப்படின்றதுனாலதான் அதுக்கு டிபிஆர் டேட்டா எல்லாம் கொடுக்கணும். நீ தப்பா ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா உன்னோட ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் மாதிரி அப்புறம் எப்படி அப்ரூவல் பண்ணுவாங்க? உனக்கு தர மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? ரிப்போர்ட்டை மாத்திட்டு கொண்டு வான்னு சொன்னாங்களா? உனக்கும் உங்க அப்பனுக்கு அறிவில்லாம இருந்துகிட்டு ஏன்னா தமிழ்நாட்டு மக்களை குழப்பிட்டு இருக்கீங்க?